அப்ப வெகு விரைவில் அந்த பட்டியல் வெளிவரும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் சமயத்தில் அழுத்தம் வரும். அப்ப தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப் இருக்குது திமுக இதுக்கு கூட்டணிக்கு. அது அவங்க இருக்குது எல்லாமே ஒரு 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 அன்நேச்சுரல் அலைன்ஸா இருக்குது கிடையாது. யாருக்குமே இஷ்டம் இல்லாதானே இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் ஒண்ணு பேசுறாரு, திருமாவளவன் ஒண்ணு பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி 15 கோடி மாசத்துக்கு வாங்கிக்கிறாங்க. ஆக மொத்தம் அது வந்து சேரா கூட்டணி, சந்தா கூட்டணியாக தான். இப்ப வீடு வாங்கினா இஎம்ஐ கட்டணும். இவருக்கு ஸ்டாலின் வந்து அண்ணா அறிவாலயத்துல இஎம்ஐ கொடுக்கிறாரு தோழமை கட்சிகளுக்கு. மோடியை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. என்ன அது காரணம்? அது ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றி. அதை தவிர ராகுல் காந்தியிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை தான் அது காண்பிக்கிறது. ராகுல் காந்திக்கு எதிர்காலம் இல்லை என்பதைத்தான் இண்டி கூட்டணி செத்து போச்சுன்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு துருக்கியில வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வருது. அலுவலகம் அங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு சாம் பிட்ரோடா என்பவர் அயல் நாடு காங்கிரஸுக்கு தலைவர். காங்கிரஸ் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அவர் துருக்கியில் ஆபீஸ் வச்சிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நண்பர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர். அவருடைய வீட்டில் தான் இந்த இருக்கிறது அந்த அலுவலகம். ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. யாரும் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. காங்கிரஸ் இது வரைக்கும் மறுக்கவே இல்லைங்க. அங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் துருக்கியா இருக்குதுங்க. காரணம் என்ன என்று கேட்டு, துருக்கி என்பது இந்தியாவிற்கு விரோதமாக ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக விமானங்களை கொடுத்ததனால் ராகுல் காந்தி ஒரு இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. பலுசிஸ்தான், இப்ப பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் வந்து சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்காங்க. அங்க வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதற்கு இந்தியா பின்னணி இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா? இந்தியா பின்னணி அவசியமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவம் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய முன்னாடியர்கள் தான் அங்க இருக்காங்க. இந்தியர்கள் பல பேர் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்கள், பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி BLA என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு இந்தியா அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறது. காபூலில் வைத்துதான் வரதராஜ பெருமாள் நம்ம வந்து நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப நாள் இல்லையா, பிரபாகரன் இல்லையா, அங்களுக்கு ஈழம் நாடு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பலுச்சிஸ்தான் கண்டிப்பாக கூடிய விரைவில் உதயமாகும். யூத்தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து ஆழமாக அந்த அரசியலை ஒரு ஆழமாக அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய பலர் வந்திருக்காங்க. அதுல இப்ப இன்னைக்கு வந்து இருக்கிறவர் வந்து ஐயா ராஜகோபால் அவர்கள் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் ஐயா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஊழல்கள் சொல்லிட்டு இந்த டாஸ்மாக் ஊழல், அந்த மாதிரி வேற வேற ஊழல் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து. இவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இவங்கெல்லாம் எங்க கொண்டு போய் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? வெளிநாடுகள்ல எதுல பண்றாங்க, என்ன எங்க போய் பண்றாங்க, எந்த நாடுகளுக்கு உங்களுக்கு உதவியா? அதை பற்றி அமித்ஷா தான் வெளியே சொல்ல வேண்டும். அவரிடம் பல அறிக்கைகள் இருக்கின்றன. 13 தலைவர்கள் 24 நாடுகளில் 24 நகரங்களில் சொத்துகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதுக்கு மேல அமித்ஷா தான் சொல்லணுங்க எல்லாத்தையும். அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரிடம் பட்டியல் இருக்கிறது, அவர் தான் சொல்லணுங்க. அப்போ வெகு விரைவில் அந்த பட்டியல் வெளிவரும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் சமயத்தில் அழுத்தம் வரும். அப்ப தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப் இருக்குது திமுக இதுக்கு கூட்டணிக்கு. அது அவங்க இருக்குது எல்லாமே ஒரு 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 அன்நேச்சுரல் அலைன்ஸா இருக்குதுங்களே. யாருக்குமே இஷ்டம் இல்லாதானே இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் ஒண்ணு பேசுறாரு, திருமாவளவன் ஒண்ணு பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சி 15 கோடி மாசத்துக்கு வாங்கிக்கிறாங்க. ஆக மொத்தம் அது வந்து சேரா கூட்டணி, சந்தா கூட்டணியாக தான். இப்ப வீடு வாங்கினா இஎம்ஐ கட்டணும். இவருக்கு ஸ்டாலின் வந்து அண்ணா அறிவாலயத்துல இருந்து இஎம்ஐ கொடுக்கிறாரு தோழமை கட்சிகளுக்கு. ஐயா, இப்போ நீங்க கார்த்திக் சிதம்பரம் பத்தி சொன்னீங்க. இப்ப அவருடைய தகப்பனார் மிகப்பெரிய பழம்பெரும் காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, 2-3 முறை மந்திரியா இருந்திருக்காரு, ரொம்ப நெருக்கமான ஒரு டெல்லி வட்டத்தோட. அவர் இப்ப இத்தனை காலமா வந்து இந்த மாதிரி பேசுறது நாங்க பார்த்ததே இல்லை. அதாவது மோடியை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. என்ன அது காரணம்? அது ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றி. அதை தவிர ராகுல் காந்தியிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை தான் அது காண்பிக்கிறது. ராகுல் காந்திக்கு எதிர்காலம் இல்லை என்பதைத்தான் இண்டி கூட்டணி செத்து போச்சுன்னு சொல்லியிருக்காரு ஓப்பனா. அதனால்தான் நரேந்திர மோடியை பாராட்டுகிறார். இருப்பினும் இப்ப பாருங்க, சல்மான் குர்ஷித், மனிஷ் திவாரி, சசி தரூர் போன்றவர்கள் பட்டியலில் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் ராகுல் காந்திக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பழைய தலைவர் லிஸ்ட்ல அந்த பட்டியலில் கார்த்திக் சிதம்பரம், சிதம்பரம் சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம்.
காங்கிரஸ் கட்சிக்கு துருக்கியில வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வருது. ஒரு அலுவலகம் அங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு சாம் பெட்ரோடா என்பவர் அயல் நாடு காங்கிரஸுக்கு தலைவர். காங்கிரஸ் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அவர் நியூயார்க்ல கூட ஆபீஸ் வச்சிருக்காங்க. சாம் பெட்ரோடா இருக்கிற இடத்துல ஆபீஸ் இருக்குதுங்க. அதை தவிர துருக்கியில் ஆபீஸ் வச்சிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நண்பர், ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர். ராகுல் காந்தி எப்பொழுது அங்கு சென்றாலும் அங்கு தங்குவார். அவருடைய வீட்டில் தான் இந்த இருக்கிறது அந்த அலுவலகம். ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. காங்கிரஸ் இது வரைக்கும் மறுக்கவே இல்லைங்க. அங்க ஒரு ரிஜிஸ்டர்ட் துருக்கியா இருக்குதுங்க. காரணம் என்ன என்று கேட்டால், துருக்கி என்பது இந்தியாவிற்கு விரோதமாக ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக விமானங்களை கொடுத்ததனால் ராகுல் காந்தி ஒரு இப்ப இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இப்ப பலுசிஸ்தான், இப்ப பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் வந்து சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்காங்க. அங்க வந்து ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு இந்தியா பின்னணி இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மையா? இந்தியா பின்னணி அவசியமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ராணுவம் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய முன்னாதிகள் தான் அங்க இருக்காங்க. இந்தியர்கள் பல பேர் இருக்காங்க. அதையும் தவிர பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்கள், பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி BLA என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு இந்தியா அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறது. காபூலில் வைத்துதான் அமெரிக்காவும் அங்கீகாரம் கொடுக்க இருக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இரண்டாக உடையக்கூடிய நிலைமையில் வருகிறது. எப்படி தலைலாமா போன்றவர்கள், ஏன் நம்ம வரதராஜ பெருமாள் நம்ம வந்து நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப நாள் இல்லையா, பிரபாகரன் இல்லையா, அங்களுக்கு ஈழம் நாடு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பலுச்சிஸ்தான் கண்டிப்பாக கூடிய விரைவில் உதயமாகும். ஜனவரி 1, 2026 அங்கு இருக்கும். நான் முடிப்பதற்கு முன்னாக பங்களாதேஷில் மாபெரும் குழப்பம் வந்து விட்டது. முகமது யூனுஸ் என்பவர் அங்கிருந்து பதவி விட்டு ஓட இருக்கிறார். அவரை கொலை செய்வதற்காக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கூ பண்ண போறார், அதாவது புரட்சி செய்ய இருக்கிறார் என்று கண்டிப்பா. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.